உறவுகளுக்கு வணக்கம். ஒரு தொகுதி கூட கிடைக்காது, ஒரு தொகுதி கூட கிடைக்காது என்று கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. ஒரு தொகுதி கூட கிடைக்காது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் தற்பொழுது மாநாடுகள் நடத்த ஆரம்பித்துள்ளனர். புதிய தமிழகம் கட்சி மதுரையில் மாநாடு நடத்த உள்ளது. தேமுதிக கடலூரில் மாநாடு நடத்த உள்ளது. பாஜக மண்டல மாநாடுகளை நடத்த ஆரம்பித்துள்ளது. அதேபோன்று தமிழக வெற்றிக் கழகம் மதுரையில் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி 2வது மாநில மாநாட்டை நடத்துகிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது பிரம்மாண்டமாக பேசப்பட்டது. ஆனால் அதன் தலைவர் வெளியே தலைகாட்ட மறுக்கின்றார். அவர் எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வது கிடையாது. இது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை அதிமுக திமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் போல் தெரிகிறது. தமிழக வெற்றிக் கழகமோ தாங்கள் பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடிப்போம் என்று கூறி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பு சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பில் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. என்னவென்று சொன்னால், ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்று தெரிய வந்துள்ளது. எந்த கட்சி? வேறு எந்த கட்சியும் இல்லை, தமிழக வெற்றிக் கழகம்தான். தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. 110 தொகுதிகளில் திமுகவும் 100 தொகுதிகளில் அதிமுகவும் முன்னிலையில் உள்ளன. 24 தொகுதிகள் இழுபறியில் உள்ளது. இந்த 234 தொகுதிகளில் ஒரு தொகுதிகள் கூட தமிழக வெற்றிக் கழகம் முன்னணியில் இல்லை. ஒரு தொகுதி கூட பிடிக்காது என்று, வெற்றி பெறாது என்று கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. நடிகர் விஜய் அவர்களே தான் போட்டியிடும் தொகுதியில் தோல்வியடைவார் என்று தெரிய வந்துள்ளது. சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பில் தமிழக வெற்றிக் கழகம் வருகிற சட்டசபை தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்று கூறியுள்ளது. இது தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இருந்தாலும் வாக்குகளை பிரிக்கும் என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளது.